ஜமால் என்பவர் கேட்கிறார்கள், ஃபஜர் தொழுகை முடித்து குர்ஆன் தர்ஜுமா வாசித்த பிறகு சிலர் சதக்கல்லாஹுல் அலீம் என்று கூறுகிறார்கள். இதற்கு நபி வழியில் ஆதாரம் உள்ளதா, விளக்கம் தரவும் கேட்குறாங்க. சில பகுதிகளில் இந்த நடைமுறை இருக்குது. குர்ஆன் ஓதி முடித்து விட்டார்களே, ஆனால் அதனுடைய முடிவுள்ள என்ன செய்கிறாங்க, சதக்கல்லாஹுல் அலீம் அப்படி சொல்லக்கூடிய வழக்கமும் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்குது. ஆனால் இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதி முடிக்கிற நேரத்தில் சதக்கல்லாஹுல் அலீம் அப்படி சொன்னாங்களா அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை ஓதி முடிக்கும் போதோ அல்லது நபித்தோழர்கள் குர்ஆனை ஓதி முடிக்கும் பொழுதோ சதக்கல்லாஹுல் அலீம் என்று சொன்னதற்கு, அதை நபிகளார் அனுமதித்ததற்கு, அங்கீகரித்ததற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இது பிதஅத்தாக முஸ்லிம் சமுதாயத்தில் நடைமுறையில் இருக்குது. சதக்கல்லாஹுல் அலீம்னா என்ன அர்த்தம்? மகத்தான அல்லாஹ் உண்மை சொன்னான், அல்லாஹ் சொன்ன உண்மை அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன செய்யறான்டா, ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தைது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை நீங்கள் ஓத தொடங்கினால் விரட்டப்பட்ட ஷைத்தானிலிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் இப்படிங்கிறான். இந்த குர்ஆனை ஓத தொடங்கும் போது அவுது பில்லாஹ்னு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆனா முடிவுல சதக்கல்லாஹுல் அலீம்னு சொல்லுங்க அப்படி ஏதாவது குர்ஆன்ல வசனம் இருக்கா, அப்படி ஏதாவது ஹதீஸ் இருக்கா? அல்லாஹ்வும் தூதரும் சொல்லாத ஒன்றை நம்ம செய்தோமையானால் அது பிதஅத் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் என்ன செய்வாங்கண்டா, குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக காட்டுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்டா, குல் சதக்கல்லாஹ், நபியே அல்லாஹ் உண்மை சொன்னான் என்று நீ சொல்லு இப்படி என்று குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. அப்ப இந்த வசனத்தை காட்டி என்ன செய்வாங்க, சதக்கல்லாஹ்னு அல்லாஹ் சொல்ல சொல்றானே இப்படிம்பாங்க. அதுல கூட சதக்கல்லாஹுல் அலீம்லாம் வரல, சதக்கல்லாஹ்னு சொல்லுன்னு அல்லாஹ் சொல்றான். எதுக்கு சொல்றான்? குர்ஆனை ஓதி முடிச்சுட்டு சதக்கல்லாஹ்னு சொல்லுங்கன்னு சொல்றான்ல, அப்படி இல்லை. இஸ்ரவேலர்கள் ஹலாலாக்கியதையெல்லாம் அவங்கள ஹராம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அதை பத்தி எல்லாம் பேசிட்டு வர்றான். அப்படி பேசி கொண்டு வரும் பொழுது ஃபத்து பி தௌராத், நீங்க தௌராத்தை கொண்டு வாங்க, ஃபத்லூஹா இன் குன்தும் சாதிகீன், நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் ஓதி காட்டுங்க, இதெல்லாம் ஹலால் இதெல்லாம் ஹராம், அதெல்லாம் அந்த தௌராத்தில் தெளிவா இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்யறான். இந்த தௌராத்தை படித்து கொண்டிருந்த சமுதாய மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்க சொல்றான், உங்க வேதத்தை கொண்டு வாங்கப்பா. இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு தாங்களே இந்த தௌராத் ஏற்கப்படுறதுக்கு முன்னாடி தங்களுக்கு தாங்களே ஹராமாக்கிட்டாங்கல்ல, அதை தவிர எல்லாமே இஸ்ரவேலர்களுக்கு ஹலாலத்தான் இருந்தது. எல்லா உணவுகள் எல்லாம் நெஞ்சா அவங்களுக்கு ஹலாலாகத்தான் ஆக்கி வச்சிருந்தான். அப்ப நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க, வேதத்துல இல்லாதையெல்லாம் இது ஹராம் இது ஹலால்னு உங்க வாய்க்கு எல்லாம் விட்டு அடிக்கிறீர்கள். அவங்கள நீ ஆதாரத்தை கேளு, அந்த வேதத்தை வாசி காட்ட சொல்லு இப்படின்னு சொல்லிவிட்டு அதுலதான் அல்லாஹ் சொல்றான், குல் சதக்கல்லாஹ், அல்லாஹ் உண்மைதான் சொல்லி இருக்கிறான்னு நபின்னு சொல்லு, அல்லாஹ் சொன்ன உண்மை, நீங்க உண்மையும் போய் சேர்ந்து கலந்து எழுதி வச்சிருக்கிறீங்க இப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அதுக்கு சொல்ல சொல்றானே தவிர அல்லாஹ் எதுக்கு சொல்ல சொல்லல. குர்ஆனை ஓதி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க சதக்கல்லாஹுல் அலீம் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கடா, இக்ரா அலைய, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்க இப்படிங்கிறாங்க. அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மேல குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு நான் ஓதி காட்டவா, உங்களுக்கு தானே குர்ஆன் வருது இப்படிங்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃப இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, பிறரிடமிருந்து குர்ஆன் ஓத கேட்பதை நான் ஆசைப்படுறேன், விரும்புறேன் இப்படிங்கிறாங்க. அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்க செய்யறாங்கன்னா, ஃபகரத்து அலைஹி சூரத்துன் நிசா, அந்த நிசாவுடைய சூராவை 4வது அத்தியாயம் குர்ஆன்ல இருக்கு இல்லையா, இதை அவங்க ஓதி காட்டுகிறார்கள். ஓதி கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னா, நிப்பாட்டுங்கிறாங்க. ஒரு வசனம் வரக்கூடிய நேரத்தில் நிப்பாட்டு போதும் அப்படிங்கிறாங்க. என்ன வசனம்? ஃபகைஃப இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வ ஜீனா பிக அலா ஹாஉலாய் ஷஹீதா. முஹம்மதே, ஒவ்வொரு சமுதாயத்தையும் அந்த சமுதாயத்துக்கு எதிராக ஒரு சாட்சியாளரோடு அந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட இறை தூதரோடு நம்ம அழைத்து கொண்டு வருவோம். மறுமையில உன்னைய இந்த சமுதாயத்துக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காண்டி அழைச்சிக்கிட்டு வருவோம் இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை அவங்க கேட்கும் பொழுது அவங்க நிப்பாட்டி சொன்னாங்கல்ல, நிப்பாட்டி நான் அவங்கள பார்த்தேன், அவங்களுடைய கண்கள்ல இருந்து தாரை தாரையாக தண்ணீர் வந்து கொண்டிருந்தது என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்க சொல்றாங்க. இது புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ இதுல நம்ம என்ன விளங்குறோம்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் ஓத கேட்கும் பொழுது அவர் குர்ஆன் ஓதுறாரு, அவரை முடிக்க சொல்றாங்கல்ல, முடிக்க சொல்லும் போது நிப்பாட்ட சொல்லும் போது நீ சதக்கல்லாஹுல் அலீம் சொல்லு அப்படின்னு சொல்லல, அவர் சதக்கல்லாஹுல் அலீம் சொல்லி முடிக்கல, நிப்பாட்ட சொன்னாங்க, நிப்பாட்டிட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யற, தங்களுடைய வாழ்நாளில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும்
குர்ஆனை ஓதி முடிக்கிற நேரத்தில் இந்த வார்த்தையை அவங்க சொன்னது கிடையாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியில் குர்ஆன் ஓதுறனுடைய இறுதியில் சொல்றாங்கல்ல, அது பித்அத்தை தவிர்த்து கொள்ளணும். ஆடூர்